நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோயிலையும் இல்லைன்னா அம்மா வேற எங்க போயிருக்க முடியும்? தெரியலையே, எல்லா இடத்தையும் பார்க்க சொல்லிட்டேன், ஆளுங்களை விட்டு தேடவும் சொல்லிட்டேன். ஒருவேளை அம்மா காஞ்சனா பார்க்க போயிருக்கலாமோ? சித்தையின் கோட்டைக்கா? அப்படியே போனாலும் சொல்லாம போக மாட்டாளே. அவ ஏன் தனியா போனும்? காஞ்சனாக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். வேண்டாமேன்னு பாக்குறம்மா. ஏன்பா? அவ பயந்துடுவா. வேற வழி இல்லையே. சரிம்மா. தாத்தா எப்படி இருக்கீங்க? காஞ்சனா சொல்லுங்க தாத்தா. பாட்டி என் கூட பேசணும்னு சொன்னாங்களா? கொடுங்க. தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா? பக்கத்துல பாட்டி இல்லையா? அது தாத்தா என்னாச்சு? காலையில இருந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோமா, பாட்டி எங்க போனாங்கன்னு தெரியலம்மா. தாத்தா. ஆமாம்மா, இங்க கவலைதாம்மா இருக்கேன். ஒருவேளை உன்னை பார்க்க வந்திருப்பாளோன்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணம்மா. என்ன தாத்தா சொல்றீங்க? பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? அவகிட்ட தான் ஃபோன் கிடையாதும்மா. என்ன தாத்தா இது? அப்படி எங்க தான் போயிருப்பாங்க? அதாம்மா எனக்கும் தெரியல. ஏதோ உன்னை நினைச்சுதாம்மா புலம்பிக்கிட்டு இருந்தா. ராத்திரி சரியா கூட சாப்பிடாம படுத்துட்டாமா. காலையில பாக்குற காணுமா. தாத்தா நான் உடனே கிளம்பி அங்க வரேன். ஒருவேளை நான் அங்க வரணுங்கிறதுக்காக தான் பாட்டி அப்படி செஞ்சிருக்கலாம். அதனால நான் இப்பவே வரேன். சரிம்மா, வந்துடுமா, அதுவும் நல்லதுதாம்மா. சரிங்க தாத்தா. என்னப்பா? காஞ்சனா கிளம்பி வரலாம். வரட்டும், மனசு சரியில்லைம்மா. சுந்தர். என்ன காஞ்சனா? தாத்தா ஃபோன் பண்ணாரு. என்னவா? ஹே, என்னாச்சு? ஏன் அழற? பாட்டி 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 பாட்டிக்கு என்ன? அவங்கள காணுமா? என்ன சொல்ற? எங்க தேடி அவங்க இல்லையா? பயமா இருக்கு. ஹே ஹே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. இல்ல சுந்தர், பாட்டி ஏன் கவலையாவே இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேன். எனக்கு இப்பவே பாட்டிய பார்த்தாகணும். ஒண்ணும் ஆயிருக்காது காஞ்சனா. எனக்கு பதட்டமா இருக்கு. இப்பவே தென்காசி போலாம் வா. எங்க கிளம்பிட்டீங்க? பாட்டிமா, இப்பவே நாங்க தென்காசி போய் ஆகணும். ஏன், எதுக்கு? காஞ்சனாவோட பாட்டி எங்கன்னே தெரியலையா. போன் வந்துச்சு, அதான். இப்ப என்ன? உனக்கு உன் பாட்டிய பார்க்கணும், அவ்வளவுதானே? வா என் கூட வா. யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. பாட்டி. காஞ்சனா, ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஏன், என்ன ஆச்சு உங்களுக்கு? தாத்தா கிட்ட கூட சொல்லிக்காம. நீ எங்க கிட்ட சொல்லிட்டா வந்த? நீ எங்களை அழ வைக்கல,
போங்க பாட்டி, இன்னொரு தடவை இப்படி பண்ணாதீங்க. நான் எப்படியோ ஆயிட்டேன் தெரியுமா? நீங்க நல்ல வேளை பாட்டி இங்க வந்தீங்க. இல்லைன்னா காஞ்சனாவை என்னால சமாதானப்படுத்திக்கவே முடியாது. நான் வேணும்னு தப்ப சொல்லாம வந்தேன். அப்பதான் இவளுக்கு என் வேதனை என்னன்னு புரியும். சாரி பாட்டி. பரவாயில்ல விடுமா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஏன் பாட்டி, என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியலல்ல? பார்க்காம இருக்கிறதுக்கு உன் மனசு மாதிரி என் மனசு இல்லம்மா. அதான் உன்னை பார்க்கறதுக்கு நான் ஓடி வந்துட்டேன். விஷாலாட்சி, என்னம்மா? நீ ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்க. உன் வீட்டை எல்லாம் பாத்தியா? ம். என்னாச்சு பாட்டி? பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்பா, ஆ கண்டிப்பா அம்மா திரும்பி வந்துடுவாங்கப்பா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. ஆனா நேரம் அதிகம் ஆக ஆக பயமும் அதிகமாகுதுமா. காஞ்சனாமா, காஞ்சனா. தாத்தா, பாட்டிய நினைச்சு பயப்படாதீங்க நீங்க. ஆ, அவங்க என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க. ஆ, என்னம்மா சொல்ற? அவ அங்கதான் இருக்காளா? ஆமா தாத்தா, ராஜம்மா அத்தை கிட்டயும் சொல்லிடுங்க. அவ பக்கத்துல தான் இருக்காமா. பேசுறியா? ம். விசாலாட்சி அங்கதான் இருக்காளாமா. பேசுமா. காஞ்சனா, அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பாட்டிய பாத்தியா? ம், பார்த்தேன். ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரச்சனை எதுவும் இல்லாம பாத்துக்கோமா. நான் பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. ம், வச்சுட்டுமா அத்தை? இது சொல்லதான் கூப்பிட்டேன். சரிம்மா. அப்பா சு. மனசுக்கு சரியா படலப்பா. என்னம்மா சொல்ற நீ? இப்போ அம்மாவும் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பயந்துட்டீங்களா பாட்டி? பாட்டி, என்னம்மா? தாத்தா ரொம்பவே பயந்துட்டாரு. ஏன் அவர்கிட்ட சொல்லிக்காம வந்துட்டீங்க? காரணமாதான். என்ன காரணம்? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ப்ளீஸ் பாட்டி, நீங்க இப்படி சொல்லாம இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியணும், தாத்தா ஏன் வரல? சொல்லுங்க பாட்டி, தாத்தா ஏன் வரல? அவர் இங்கெல்லாம் வரக்கூடாது. அதான் ஏன் அவர் வரக்கூடாது? அவர் இங்க வந்தா அவர் உயிருக்கு ஆபத்து. யாரால? அந்த பரமேஷாலையா? நம்ம குடும்பத்தோட சாபம் அப்படி. ஆண் வாரிசு யாருமே உயிரோட இருக்க முடியாது. எதனால அப்படி? உன்னோட பூட்டனார் செஞ்ச சதி, அதுதான் எல்லாத்துக்குமே காரணம். பூட்டினாரா? அவர் யாரு? ஸ்ரீகண்ட விஜய் சேதுபதி, உன் தாத்தாவோட முப்பாட்டன். அவர் ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தீரல. அப்படி என்ன நடந்துச்சு பாட்டி? 7 பெண்களோட உயிர் பலி. உயிர் பலியா? ம், உயிர் பலிதான். உன் தாத்தாவோட முப்பாட்டனார் செஞ்சது.
எதுக்காக? பேராசை. தானே எல்லாத்தையும் அடையணுங்கிற வெறி, சுயநலம். அந்த பாவம்தான் நம்ம குடும்பத்துக்கு சாபமா வந்து நின்னுடுச்சு. அது என்னன்னு முழுசா சொல்லுங்க பாட்டி, நானும் தெரிஞ்சுக்கணும். தெய்வத்தோட சர்வ சக்தியையும் தானே அடையணும்னு நினைச்சாரு. நம்ம வம்சத்தை சேர்ந்த 7 பெண்களை குலதெய்வ கோயில்ல பலி கொடுத்தா அது நடக்கும்னு யாரோ சொன்னதை நம்பி 7 பெண்களையும் தீயில இறங்க வச்சாரு. தீலியா? அப்படி தீயில பலி கொடுத்ததுனாலதான் குலதெய்வ சாமிக்கு கோபம் வந்து அந்த கோயிலை விட்டே வெளியில போயிட்டதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவில்ல தீய சக்திகள் தான் இருக்கு. அந்த கோயிலும் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இப்ப அந்த கோயில் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ராஜமாத்த குலதெய்வம் கோயில பார்த்ததா சொன்னாங்களே. அது உங்க தாத்தாவோட அப்பா கட்டின கோவில். இப்ப அந்த கோயில் கூட இல்லாம போயிடுச்சு. ஏன்? அது அந்த பாவிங்க செஞ்ச ஏற்பாடு. ஊரே ஒண்ணு கூட உங்க தாத்தா முன்னாடி நின்னுச்சு. அந்த பரமேஷோட அப்பா கோவிலே வேண்டான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அதுவும் இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, பலி கொடுத்த பாவத்தினால நம்மளோட ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஆண் வாரிசு ஒவ்வொருத்தராய் இறந்துகிட்டு இருக்காங்க. இந்த சாபத்துக்கான விமோச்சனத்தை உங்க தாத்தா எவ்வளவோ தேட முயற்சி பண்ணாரு. ஆனா அது எதுவுமே நடக்கல. அந்த பயத்தினாலதான் எங்களோட ஒரே வாரிசான உன் அப்பாவை இந்த ஊரை விட்டே வெளியூருக்கு அனுப்பினேன். இது எல்லாத்துக்கும் உன் போட்டனார் தான் காரணம். அவர் செஞ்ச பாவத்தினாலதான் நம்ம குடும்பம் இப்படி சாபத்துல வந்து நிக்குது. பாட்டி, என் கூட வாங்கல. எங்கம்மா? வாங்கல நான் சொல்றேன். எங்கம்மா கூட்டிட்டு போற? வாங்க சொல்றேன். இந்த படத்துல இருக்கிறது யார் பாட்டி? நான் சொன்னது இவரை பத்தி தான். அப்படின்னா இவர்தான் அந்த 7 பெண்களை பலி கொடுத்தாரா? என்னால நம்ப முடியல பாட்டி. இவர் அந்த பலிகளை பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணல. எது வச்சுமா அப்படி சொல்ற? இவரை நான் நேர்லயே பார்த்திருக்கேன். ஆமா பாட்டி, இங்க வரதுக்காக நானும் சுந்தரும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது கார் ஒரு பள்ளத்துல சிக்கிடுச்சு. அப்ப இவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. 2 பேரும் வண்டியில போய் உட்காருங்க, பிறகு பாருங்களேன் வண்டி வருதா இல்லையான்னு. உண்மையா சொல்லு, நீ பார்த்தது இவர்தானா? ஆமா பாட்டி, தலையில இந்த முண்டாசு மட்டும் இல்ல, மத்தபடி அச்சு அசல் இவரே தான். அது மட்டும் இல்ல, நான் இங்க வந்த அன்னைக்கு ராத்திரி கூட இவரை பார்த்தேன். அழுதுட்டு இருந்தாரு. அவர் முகத்தை பார்க்கலான்னு போனப்போ திடீர்னு அவரை காணோம். எங்க போனாருன்னு தெரியல. என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? உன்னை சுத்தி நடக்கிறது எல்லாமே எனக்கு பயத்தை கொடுக்குது. வேண்டாமா, இப்பவே நாம இங்கிருந்து போயிடலாம். உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு நான் காபந்து பண்ணிப்பேன். நான் சொல்றதை கேளுமா? பாட்டி, உங்க பாசம் எனக்கு புரியுது. இருந்தாலும் நடந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குல்ல. அந்த காரணத்தை நான் தேட விரும்புறேன். அப்படியே இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூடவே வந்தாலும் இந்த கேள்விகள் என்ன தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ப்ளீஸ் பாட்டி, என் மேல கொஞ்சம் தைரியத்தை வைங்க.
இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சாதான் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும். அப்படின்னா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? கண்டிப்பா. நீங்க என்ன நம்பித்தான் ஆகணும் பாட்டி. எதுக்காக நம்ம ஓடி ஒளியணும்? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பயப்படுறது? உண்மையிலே நம்ம குடும்பம் சாபம் வாங்கினதா இருந்தா ஆபத்து ஆண் வாரிசுக்கு தானே. ஆனா நான் ஒரு பொண்ணு, எனக்கு என்ன ஆக போகுது? இந்த கேள்விதான் எனக்குள்ள பயத்தை உண்டாக்குது. என்ன எதுன்னு தெரியாம நீ எது கூடவும் மோத வேண்டாமா? ஆபத்து ஆண் வாரிசுக்கு தானேன்னு என்ன அலட்சியமா போக சொல்றியா? இல்லம்மா, எங்களுக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த பாட்டி நினைக்கிறேன். என்ன அழ வச்சு பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இருந்தா என்ன அழ வச்சுக்கிட்டே இரு.